என் பொண்டாட்டிய காணோம், இன்ஸ்பெக்டர் எனக்கு அம்மா மாதிரி என்று உருக்கமாக போதையில் பேசிக் கொண்டிருக்கும் இவர்தான் ஏட்டு முத்து. என் பொண்டாட்டி எங்கள் இன்ஸ்பெக்டர் மகன் ஃபோன் பண்ணி எனக்கு எதுக்கு ஆசிரமம் போட்டாங்கன்னு மட்டும் கேளுங்கண்ணா. அவங்க பிள்ளை தானே நான் எனக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாதுண்ணா. அவங்க தான் அம்மா நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவங்க எதுக்கு ஆசிரமம் போட்டால் கேளுங்கண்ணா, நீங்களே கேளுங்கண்ணா. திருப்பூர் வீரபாண்டி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வருபவர் முத்து. இவர் காவல் நிலைய பணிக்கு செல்லவில்லை என்று ஆப்சென்ட் போடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து வீட்டிற்கு வெளியே அமர்ந்து மது அருந்திய முத்து தனது மனைவியை காணவில்லை என்றும், திருப்பூர் மாநகர காவல்துறை ஆணையர் தயவு செய்து தனது மனைவியை மீட்டு தாருங்கள் ஐயா, அதனால்தான் நான் மது அருந்தி கொண்டிருக்கிறேன் எனவும் உருக்கமாக பேசி வீடியோ ஒன்றை பதிவு செய்து பல்வேறு வாட்ஸ்அப் குழுக்களுக்கு அனுப்பினார். கண்ட்ரோல் ரூம் தாயா இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே வரீங்க, அவங்க ஆளை கலந்து சரத்தாயா இப்போ அடிச்சிட்டு இருக்கேன். ஐயா எப்படி சொல்றது எனக்கு தெரியலைங்க. அந்த வீடியோவில் இரவு காவல் பணிக்கு சென்றுவிட்டு லீவ் லெட்டர் கொடுத்து வந்த தனக்கு வீரபாண்டி காவல் ஆய்வாளர் ஆப்சென்ட் போட்டுவிட்டதாகவும், எதற்கு ஆப்சென்ட் போட்டார்கள் என்று தெரியவில்லை, வேதனையாக உள்ளது, இந்த பிரச்சனைகள் எல்லாம் குறித்து நீதிபதியை பார்ப்பதா, மாவட்ட ஆட்சியரை பார்ப்பதா, இல்லை வார்டு கவுன்சிலரை பார்ப்பதா, நீங்களே சொல்லுங்கள் என்று தெரிவித்திருந்தார். எங்கள் இன்ஸ்பெக்டர் வந்து ஆப்ஷன் போட்டு வச்சுருக்காங்க. எதுக்கு ஆப்ஷன் போட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. ஐயா நைட்டு போயிட்டு டியூட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் லீவ் லெட்டரை எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேங்க. நான் எதுக்கு ஆப்ஷன் போட்டாங்கன்னு தெரில. நேராக போய் ஜெயம் 4ஐயா எங்கள் ஸ்டேஷன் லிமிட்டில் வந்து ஜெயம் 4ஐயா தாங்க. அவரை போய் பார்க்குறதா, இல்லை கலெக்டரை போய் பார்க்குறதா, இல்லை இங்கே ஏரியா கவுன்சிலரை பார்க்குறதா, நீங்களே சொல்லுங்க ஐயா. அவனுக்கு பின்னர் சிறிது நேரத்திலேயே தனது வீட்டிற்குள் சென்று மனைவி மற்றும் குழந்தைகள் சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை வீடியோ எடுத்த முத்து, ஐயா மனைவியையும் குழந்தையையும் கண்டுபிடித்து விட்டதாக கூறி வீடியோ பதிவிட்டார். சார், என் பொன்னாட்டி பிள்ளையில வந்து காணாமல் தேர்னேன் சார். இந்தா வந்துட்டாங்க சார். இதான் சார் என் மகன். இது வந்து என் மகன் சார், தூங்கிட்டு இருக்கேன் சார். இந்த இது வந்து என் பொண்டாட்டிங்க சார். இது வந்து என் மகன் சார், சாப்பிட்டுருக்கேங்க சார். இது வந்து எங்கள் அத்தைங்க சார். உங்கள்கிட்ட எப்போ பொண்டாட்டியை காணணும்னு தெரியல சார். இப்போ வந்து கிடச்சிட்டாங்க சார். எங்கள் அத்தை வந்து நான் வந்து கோவப்பட்டு என் பொண்டாட்டி வந்து அடிச்சு விடுவேன்னு சொல்லி பாதுகாப்பாக்காண்டி இங்கே வந்து இருக்காங்க சார். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. தன்னுடைய வீடியோவுக்கு ஒருவர் கூட ஆறுதல் கருத்து தெரிவிக்காததால் ஆதங்கம் அடைந்து குரல் பதிவு ஒன்றையும் வாட்ஸ்அப்பில் பகிர்ந்தார். ஆனால் யாருமே ஒரு கமெண்ட்ஸ் கூட கொடுக்க மாட்டீங்களாண்ணா. எங்கள் இன்ஸ்பெக்டர் மகன் ஃபோன் பண்ணி எனக்கு எதுக்கு ஆசிரமம் போட்டாங்கன்னு மட்டும் கேளுங்கண்ணா. அவங்க பிள்ளை தானே நான் எனக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாதுண்ணா. அவங்க தான் அம்மா நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவங்க எதுக்கு ஆசிரமம் போட்டால் கேளுங்கண்ணா, நீங்களே கேளுங்கண்ணா. இரு வீடியோக்களும் அடுத்தடுத்து வெளியான நிலையில் மனைவியை காணாமல் போனதாக பொய்யாக சமூக வலைதளங்களில் போதையில் வீடியோ பதிவிட்டு காவல்துறைக்கு களங்கம் கற்பித்த ஏட்டு முத்து மீது துறை ரீதியான விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர் செந்தில் மற்றும் வேல்ராஜ்.